என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. வழக்கம் போல் சுட சுட சோறு தான். இன்னைக்கு குழம்பு நான் வைக்கலைங்க. நேற்று வச்ச சாம்பார் இருக்கு இல்லையா, இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா பொரியல்லாம் பண்ணேன். இன்னைக்கு அவரைக்காய் பொரியல். அவரைக்காய் இன்னைக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு மிளகாய் கிள்ளி போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணவே. பீக்கங்காய் பொரியலும் பண்ணியிருக்கேன். போட்டு பண்ணது பீக்கங்காய் தூள் போட்டு பண்ணுறது ரெண்டுமே நல்லா காம்பினேஷன் தான் சாம்பாருக்கு. இது கூட பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் ரெட் ரெண்டு சேர்ந்த சாலடு. இவ்வளோதாங்க. கூட ரசம் இருக்குது, தயிர் இருக்குது. இவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல், இன்றைக்கி சாப்பாடு. ஏன்னா க்ளீனிங் சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறதுங்க, டெய்லியும் அப்படி தான். ஒரு ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபுல் டீப் க்ளீன்றதுனால ஒரு ரூமுக்கு 3 நாள் இல்லைன்னா 4 நாள் ஆகுது. மேலே லாக்கில் இருக்கிறது எடுக்கணும், பீரோவில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டு புடவையெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி மடித்து அதுக்கப்புறம் அடுக்கி, அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு ரூமில் 1 இன்ச்சு கூட விடாமல் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி க்ளீன் பண்ணுறதுனால அவ்வளோதான். அப்படி தான் அது ஆகும். ஏன்னா கிறிஸ்மஸ்க்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணும்ல. நான் நவம்பர் 2க்குள்ளே முடிச்சிட்டேன்னா டிசம்பர்லேருந்து டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.